பெரியார் பகுத்தறிவாதியா இல்லைன்னு சில பைத்தியக்காரனுங்க இப்ப போய் ஆச்சரியப்படுறான். பெரியாரை பத்தி பகுத்தறிவு ஆரம்பிக்க முதல்ல உனக்கு பகுத்தறிவு இருக்கணும். பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியம் முடிச்சவன் பகுத்தறிவை பத்தி பேசக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். பைத்தியம் முடிச்சவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடையாது. பைத்தியம் முடிச்சவனுக்கு செய்ய வேண்டியது வைத்தியமே தவிர, வெறிநாய் குறைச்சா வெறிநாய்க்கு என்ன பண்ணணும், சிகிச்சை தான் கொடுக்கணுமே தவிர வெறிநாயோட போட்டி போட்டு போற எங்களுக்கு அதை விட மிக முக்கியம். இந்த பக்கம் திருப்பி விடுவான். எங்களை திருப்பி விடவே முடியாது தம்பி, நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க பெரியார்ட்ட படிச்சவன். பெரியார் தந்த புத்தி எங்கள் புத்தி. பெரியார் பகுத்தறிவாதியா இல்லைன்னு சில பைத்தியக்காரனுங்க இப்ப போய் ஆச்சரியப்படுறான். பெரியாரை பத்தி பகுத்தறிவு ஆரம்பிக்க முதல்ல உனக்கு பகுத்தறிவு இருக்கணும். பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியம் முடிச்சவன் பகுத்தறிவை பத்தி பேசக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். பைத்தியம் முடிச்சவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடையாது. பைத்தியம் முடிச்சவனுக்கு செய்ய வேண்டியது வைத்தியமே தவிர, வெறிநாய் குறைச்சா வெறிநாய்க்கு என்ன பண்ணணும், சிகிச்சை தான் கொடுக்கணுமே தவிர வெறிநாயோட போட்டி போட்டு போற எங்களுக்கு அதை விட மிக முக்கியம். இந்த பக்கம் திருப்பி விடுவான். எங்களை திருப்பி விடவே முடியாது தம்பி, நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க பெரியார்ட்ட படிச்சவன். பெரியார் தந்த புத்தி எங்கள் புத்தி.